அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி ஜம்பிம் வ அத்தூபு இலைஹி. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்கள் மீது கருணை செய்வாயாக. இந்த துவாவை இந்த 10 நாட்களும் நம்ம ஓதிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன, நம்ம வாங்கிட்டு போன மண்ணடி ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் கஞ்சியில வந்து நார்மலா நம்முடைய வடையும் சமோசாவும் போட்டு குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் டிக்கா வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா, டேஸ்ட் ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் அந்த கேப்சிகம்லாம் போட்டு நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருந்துச்சு. இது ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த கேண்டி சிக்கன் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப நல்லாதான் தெரியல. அடுத்தது வந்து கொடுமை இந்த கொரியன் பன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து சீஸும் இல்லை, எதுவுமே இல்லை. வெளியில மட்டும் கொஞ்சமா அந்த பட்டர் போட்ட மாதிரி கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. 80 ருபீஸ் இந்த சீஸ் பன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வர்த்தே கிடையாது. அதுக்கப்புறமா மினி பர்கர், இதுவும் 80 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியா வந்து சின்ன மினி பர்கர், எதுவுமே வெஜிடபிள் கிடையாது, ஒரே சிக்கன் பீஸ் மட்டும் அந்த கட்லட் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓகே தான். அடுத்தது வந்து இந்த கடல் பாசி வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ளூ கலர் ஃப்ளேவரில் இருந்துச்சு. டூட்டி ஃபூட்டிலாம் போட்டு இந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த ஸ்வீட்னஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹோம்மேடு வட்லாப்பம்னு ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அந்த முட்டையோடைய கவுச்சி எனக்கு தெரிஞ்சுது. அதனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரு பைனாப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறமா கஸ்டர்டு வாங்கினேன். கஸ்டர்டு எல்லாமே நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப திக்காக செய்வோம் இல்லையா? இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவே இருந்துச்சு. என்னடா எல்லாமே குறை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ரேட் வைஸ் எல்லாமே அதிகமாயிட்டு குவாலிட்டி வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மலேசியன் மில்க் ஷேக் வந்து ஷென்டால் அப்படின்னு ஒரு பேரில் ஒரு மில்க் ஷேக்கு. இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து 100 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோகோனட் மில்க் ஷேக்கு. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு எடுத்து முடிச்சு வச்சாச்சு. அடுத்தது நான் வந்து தொழுக ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகும்போதே உழு செஞ்சு போயிட்டேன். அதனால் தொழுது முடிச்சுட்டு அங்கே வந்து பீச்சில் இந்த மாதிரி தொழுகிறது எனக்கு ரொம்ப ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா சூடாக ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.